ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். சங்கீதம் 139:17. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். 8 மாதங்களை கடந்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக வருவதற்கு தேவன் கிருபை செய்துள்ளார். தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இப்புதிய மாதத்திலும் தேவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் சகல தீங்கிலிருந்து விலக்கி பாதுகாப்பார். தியான வேலை என்பது நாம் கர்த்தரோடு உரையாடுவதும் அவர் நம்மோடு உரையாடுவதுமான நேரம். நாம் நமது இருதயத்திலிருந்து நன்றிகளையும் மனபாரங்களையும் தேவனுக்கு தெரிவிக்கும் நேரம் அது. நாம் அவருடைய சமூகத்தை நாடி ஓடி வரும்போது எவ்வாறு வர வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. எனவே தியான வேலை ஏதோ கடமைக்காக செய்யும் ஒரு காரியமாக சிந்திப்பதை தேவன் விரும்புவதில்லை. அவருடைய பரிசுத்த சமூகத்தில் பரிசுத்த அலங்காரத்துடனே வர வேண்டும். தியான வேலைகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்தத்தோடு அவர் சமூகத்துக்கு வருவீர்களானால் கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதம் செய்வார். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்பது போல அருமையான ஆலோசனைகள் சங்கீத புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. எனவே சங்கீத புத்தகத்தை நாம் கருத்தாய் தியானிப்பதன் மூலமாக நமது வாழ்விற்கான அநேக ஆலோசனைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். தினமும் தேவ சமூகத்தில் வரும்போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நமது வாழ்க்கையில் இருக்குமானால் அவற்றை அறிக்கை செய்து, கர்த்தாவே, இத்தியான வேளையில் என் கண்கள் உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படியான அற்புதங்களை செய்தர்களும் என கேட்போம். கர்த்தர் தம்முடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தந்தருள்வார். புது புது நன்மைகளை பெற்று அனுபவிப்பீர்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, ஆசீர்வாதமான இந்த மாதத்திற்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். கிருபையுள்ள ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு உமது சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ளவும், எங்கள் தியான வேளைகளில் உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கும் எங்கள் கண்களை திறந்தள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு அருளின எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்திலும் நீர் எங்களை நித்தமும் நடத்தி எங்கள் ஆத்மாவை திருப்தியாக்கி எங்கள் எலும்புகளை நிலமுள்ளதாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் கைகளின் பிரயாசங்கள் போக்குவரவுகளில் கர்த்தர் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் எனவும், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்து நடத்திட ஜெபிக்கிறோம். தேவனே, ஒவ்வொருவரும் பாவத்திற்கு விலக்கி பரிசுத்தமாக வாழவும், கவலைகள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், பிசாசின் கிரியைகள், மாந்திரிக வல்லமையின் பிடிகளிலிருந்து விடுவிக்கப்படவும், சமாதானமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழவும் தேவன் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்வில் பலவிதமான போராட்டங்கள், தனிமை, ஆதரவற்ற சூழ்நிலை, வறுமை, வேதனை, வியாதியின் அகோரம் மற்றும் வெளியே சொல்ல முடியாத பாடுகள், குடிகார கணவன், கீழ்ப்படிதல் இல்லாத பிள்ளைகளுக்காக அணிதினம் ஜெபிக்கும் ஒவ்வொருவரின் துயர் துடைக்கப்படவும், ஆறுதல் அடையவும், சமாதானம் உண்டாகவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்தை சார்ந்து உலக மேன்மைகளை நாடி உலக சிற்றின்பங்களை திளைத்து உம்மை விட்டு தூரம் போய் சமாதானமின்றி தவிக்கிற உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் மன்னித்து உங்க சமாதானத்தாலும் உங்க பலத்தாலும் இடைக்கட்டி காத்து கொள்ள ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், ஆன்லைன் சூதாட்டத்தில் கடனில் சிக்கி மீள முடியாமல் தவிக்கிறவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், கடத்தல்காரர்கள், கலப்படக்காரர்கள், மந்திரவாதிகள், பொய்யர், தீயவர்கள், கொடியவர்கள், வழிப்பறி கொள்ளையர்கள், ஓரினை சேர்க்கைக்காரர், கடன் வாங்கி ஏமாற்றுகிறவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் கர்த்தர் அவர்கள் கட்டுகளிலிருந்து விடுவித்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுகவீனம் மற்றும் சரீர பிரச்சனைகளோடு வாழுகிறவர்கள் உங்கள் தழும்புகளால் குணப்படவும், முதியவர்கள், பெரியவர்கள், பிள்ளைகளால் அன்போடு கவனிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த மாதத்தில் பிறந்த நாளை காணும், திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் புதிய வருட நன்மைகளால், புது புது ஆசீர்வாதங்களால் நிறைத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் தீய நண்பர்களுக்கும் விலக்கி காக்கப்படவும், திருமணத்துக்காக காத்திருப்போருக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைத்திடவும், வேலைக்காக முயற்சிப்போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கவும், ஆசீர்வாதமாக வாழவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பேர் உண்டாகவும், சாராளின் கர்ப்பத்தை ஆசீர்வித்த தேவன், சூனேமியாளின் கர்ப்பத்தை ஆசீர்வித்த தேவன், அன்னாளின் வேண்டுதலை நிறைவேற்றின தேவன், குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கும் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்திட விண்ணப்பிக்கிறோம். எங்கள் குற்றம் குறை மன்னியும், ஜெபத்தில் உள்ள குறைகளை மன்னியும், பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும். துதிகனமையுமே உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.